எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வந்துட்டால் சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டேஸ்டியான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கட்டாயம் அவலில் ப்ரிப்பேர் பண்ண டிஷ் ஏதாவது இருக்கும். இன்றைக்கி நம்ம அவல் பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் போட்டு அதில் முந்திரி திராட்சையை கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே நெய்யில் அவளையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் 250 கிராம் அவல் எடுத்திருக்கேன். அவளை நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா 10 மினிட்ஸில் அவல் வெந்துடும். இப்போ பாருங்கள், அவல் வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியுது பாயாசம் திக்காகிருச்சு. லைட்டாக ஒரு அவல் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவல் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அவல் வெந்துட்டதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். ஃபஸ்ட்லேயே போட்டால் அப்புறம் அவல் வேகாது. நமக்கு தேவையான சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வீட்டில் செஞ்ச மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம பாயாசம் செய்யும்போது கொஞ்சம் மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். திடீர்னு யாரும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான அவல் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த பாயாசத்தை நம்ம ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சா கூட இதை கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செம்ம டேஸ்ட்.